வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். இதை ஒன் பார்ட் ரெசிபியா நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை மேல் தோலை சீவிட்டு நடுவில் உள்ள நார்லாம் எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி மோர்ல போட்டிருக்கேன். வாழைத்தண்டை நார்லாம் எடுத்துட்டு எப்படி கட் பண்றதுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கங்க. 50 கிராம் பாசி பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். முன்னாடியே இந்த பாசி பருப்பை ஊற வச்சிட்டோம்னா நம்ம வேக வைக்கும் போது இந்த வாழைத்தண்டு பாசி பருப்பு ரெண்டும் ஒண்ணு போல வெந்துரும். இந்த வாழைத்தண்டு கூட்டை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. இதுல நான் 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3ஐயும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு மோர்ல கட் பண்ணி போட்ட வாழைத்தண்டை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச பாசி பருப்பு அதோட தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். வேகும் போது வாழைத்தண்டுல இருந்தும் தண்ணி வெளியில வரும், அதனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். அடுத்து வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். 2 விசில் வந்துருச்சு. வாழைத்தண்டு பாசி பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம இப்ப அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கடைசியா போட்டிருக்க இந்த தேங்காய் சீரக கலவை இந்த கூட்டுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். நீங்க வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு இந்த அளவு போதும். இது வந்து ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். 1 நிமிஷமாச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிடலாம். நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.